வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கதையின் தலைப்பு கடவுளின் பெயர். 6 வயது ஆல்பர்ட்டுக்கு எப்பொழுதும் அடுக்கடுக்காய் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா நான்சி எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறவங்களோ அங்கெல்லாம் அவனுக்கு என்னென்ன கேள்வி தோணுதோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க ஒரு முறை கடற்கரைக்கு கூட்டு போனப்ப, இந்த கடலில் யார் இவ்வளவு தண்ணி கொண்டு வந்து போட்டது, அப்புறம் குரங்கு ஏன் முட்டை போடுறதில்லை, யானைக்கு ஏன் ரெக்கை இல்லை, இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தெரியாத கேள்விக்கெல்லாம் நான்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் கடவுளுக்கு தான் பதில் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. தெரிந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க. அப்போ கடவுளுக்கு எப்படி கேள்வி கேட்கறது, அந்த கேள்வி அனுப்புறது அப்படின்னு கேட்பான் ஆல்பர்ட். இந்த அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அலைகள் இந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும், நீ மணலில் எழுது அப்படின்னு சொல்லி. தூரத்தில் பார்த்தா நிறைய பேர் உட்காந்து மணலில் அவங்கவுங்க பேரை எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் நினைப்பான் இந்த கேள்விகளை தான் எழுதிட்டு இருக்காங்கன்னு. ஆக இவனும் கேள்விகளை தான், அவனுக்கு என்னென்ன தோணுதோ அந்த கேள்வியை எழுதி அந்த மணலில் வைப்பான். அலைகள் அடிச்சுட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் இவன் அந்த அலைகிட்டேருந்து பதில் வரும், கடவுள் பதில் அனுப்புவார் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பான். பதில் வராது. அவன் அம்மாட்ட வருத்தமாக சொல்லுவான், இன்னும் பதில் வரலையே அப்படின்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நிறைய கேள்வி போயிருக்குல்ல, நிறைய பேர் எழுதுறாங்கல்ல, அதனால கடவுள் ஒவ்வொன்றுத்துக்காக பதில் சொல்லுவார், காத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கே ஒரு முதியவர் உட்காந்துருக்கார். அவர் கேட்பார், தம்பி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. நான் கடவுளுக்கு கேள்வி எழுதி அனுப்பிட்டு இருக்கிறேன், பதில் வரல, அதான் வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், பரவாயில்ல தம்பி, உனக்கு எழுத தெரியுது, உனக்கு கேட்குற கேள்வியெல்லாம் நீ எழுதுகிற, எனக்கு அதுவும் தெரியாது, நான் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்படியா, நீங்கள் எழுத படிக்க தெரியாதா, பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையா? ஆமாம். அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு நான் எழுத கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடற்கரைக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு 2 வேலை. ஒன்று கடவுளுக்கு கேள்வி எழுதுறது, இன்னொன்று அந்த முதியவருக்கு ஆவணா சொல்லிக் கொடுக்குறது. அந்த முதியவர் சொல்கிறார், ஒவ்வொரு எழுத்தாக எனக்கு கற்றுக் கொடு, என்னைக்கா ஒரு நாள் என் பேரை நானே எழுதுவேன் அப்படிங்கிறார். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது, இவன் நிறைய அவருக்கு கற்றுக் கொடுக்குறான் எழுத்தெல்லாம். ஒரு நாள் இவன் வேகமாக ஓடியாந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இன்றைக்கி எனக்கு கடவுள் பதில் எழுதி அனுப்பிட்டார் அப்படின்னு. அப்படியா, நீ என்ன கேள்வி கேட்டிருந்தா, என்ன பதில்? நான் உங்கள் பேர் என்னான்னு கேட்டிருந்தேன், அவர் கருப்புசாமின்னு அனுப்பிட்டார். இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சிரிக்கிறாங்க. அப்படியான்னு அந்த முதியவர் இருக்கிற இடத்த பார்க்குறான், அவர் இல்லை. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆல்பர்ட் ஒரு 2 நாள் டூர் சுற்றுலாவுக்காக அவன் பள்ளியில் அவங்க கூட போயிடுறான். நான்சி மட்டும் அந்த கடற்கரைக்கு வராங்க. பார்த்தா அந்த முதியவர் உட்காந்து அங்கே மணலில் ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த முதியவர்கிட்ட போய் அவங்க பார்க்குறாங்க, ஒரு கருப்புசாமி அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கார். இவங்க ஒரு வேடிக்கையாக கேட்குறாங்க, ஓஹோ நீங்கள் தான் கடவுள் பேர் எழுதினவரா அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லைம்மா, இது என் பேர், கடவுளோட பேரை இனிமேல் தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறார். அப்படியா, எழுதுங்க அப்படின்னோடனே அவர் எழுதுகிறார், ஆல்பர்ட், எழுத்தறிவித்தவன் கடவுள். நன்றி.